கூலி, அதாவது சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம லோகேஷ் அவர்கள் கூலி படத்துக்காக நம்ம ரஜினி அவர்களுக்கு போட்ட அந்த கெட்டப் ஃபோட்டோ வந்து வெளியிட்டிருந்தார். ஸோ அப்போது எல்லாருமே சொன்னதுன்னா, ஏன்னா அது கூலி ரஜினிக்கு பதிலாக காலா ரஜினியை காட்டுறாரே நம்ம லோகேஷ் அப்படிலாம் சொன்னாங்க. கிட்டத்தட்ட கெட்டப் வந்து அப்படியே தான் இருந்துச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. படத்தோட ஷூட்டிங் எப்பப்பா? ஜூன் மாதம் நீங்கள், இப்போ ஜூலை மாதம் நீங்கள், ஆனால் ஷூட்டிங்கை பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே வரமாட்டேது அப்படின்னு ரசிகர்லாம் ஃபீல் பண்ணிட்டுருந்தாங்க. இப்போது அது குறித்த ஒரு செம்மையான ஒரு தகவல் வந்திருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த கூலி படத்தோட ஷூட்டிங் ஜூலை 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அதாவது என்னடா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா, கூலி படத்தோட முதல் நாள் ஷூட்டிங்கோடையே அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டரோ அல்லது அந்த ஷூட்டிங் ஸ்டில்லோ கூட கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்காங்களாம். ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் ஹைதராபாத் தான் நடக்குது. தொடர்ந்து கண்டினியூஸாக 35 நாட்கள் நான்ஸ்டாப்பாக அந்த ஷூட்டிங்கை நடத்தி முடிக்க போகிறார் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள். ஸோ நிச்சயமாக இந்த ஜூலை 5ஆம் தேதி ஆரம்பிக்கிற இந்த படத்தோட ஷூட்டிங் அடுத்த மாதம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் வந்து கண்டினியூஸாக போகுது. ஸோ கண்டிப்பாக இதில் ஆக்ஷன் பிளாக்லாம் இருக்குது. புரட்சி தமிழன் சத்யராஜில் கலந்துக்கிறாரு. ஒரு பக்கம் சென்னைக்கு செட் போட்டிருக்காங்க அடுத்த ஷெடியூலுக்கு. பட் இந்த ஷெடியூல் முழுக்க முழுக்க ஹைதராபாத் தான் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக, முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை ஒரு இண்டஸ்ட்ரிட்டாக கொடுக்கறதுக்கு தான் லோகேஷ் அவர்கள் முயன்று கொண்டு வருகிறார். அதற்குரிய மெனக்கடல் தான் அந்த நீண்ட திரைக்கதை விவாதம் மற்றும் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். எப்படியோ கமலுக்கு ஒரு விக்ரம் மாதிரி கண்டிப்பாக ரஜினிக்கு இந்த படம் தன்னால் முடிஞ்ச ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுத்தே ஆகணுங்கிற மெனக்கடல் தான் லோகேஷ் கனகராஜுக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த கூலி படத்தோட ஷூட்டிங்காகவும் அந்த போஸ்டருக்காகவும் அந்த ஷூட்டிங்கில் ஏற்பட்ட நடந்த அந்த பல விஷயங்களை கலந்து கட்டி ஏதாவது ஒரு ஸ்டில்லாச்சு வந்துடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் ரசிகர்களுக்கு இருக்கும் இல்லையா, அந்த ஏக்கத்தை தீர்க்கக்கூடிய அந்த ஸ்டில்லும் அன்றே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் யார் எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள்.